ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இதன் ஆணி வேறு யாரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துல இந்த ஃபேமிலி ரொம்ப அழகா க்ரோ ஆயிருக்காங்க அண்ட் அதை ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ மூலியமா நமக்காக காமிச்சிருக்காங்க. வீரபாண்டி தேர போல இந்த வீட்டை பாரு பாரு வீரமான வம்சத்தினாளு இவங்கள போல் யாரு சித்தப்பாவின் மீசைய பார்த்தா சிறுத்த கூட நடுங்கும் நடுங்கும். நம்ம எல்லாரோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து சப்போர்ட் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலியாக தாங்க இருக்க முடியும். அம்மா அப்பா நமக்கு வந்து ஒரு தூண் மாதிரி இருக்காங்கன்னா நம்மளுடைய பார்ட்னர் நம்மளோட சிப்ளிங்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. அந்த வரிசையில் 1989 இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறமா 92வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா 93வது வருஷம் ஒரு பெண் வாரிசு, 96வது வருஷம் ஒரு ஆண் வாரிசு. இப்படி தான் இவங்களுடைய ஃபேமிலி ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை ரொம்ப அழகாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. 1989வது வருஷம் நானும் உங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்க அம்மா அப்பா வந்து க்யூட்டாக அந்த பேப்பர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே 3 பசங்க பிறக்கிறாங்களா அண்ட் 3 பேருக்குமே வந்து கல்யாணம் நடக்குது. அண்ட் அந்த 3 பேருக்குமே செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு அழகான குடும்பங்க. 35 வருஷமாக இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. அண்ட் அதுதான் வீடியோ மூலியமாக நமக்கும் காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்லி சத்யா கோமணி அகாடமி அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சுத்து பட்டு 18 பட்டி நாட்டாமதான் யாரு யாரு பஞ்சாயத்து திண்ணையும் சொல்லும் தாத்தாவோட பேரு.